விஜயின் தமிழக வெற்றி கழகத்தை தேசிய ஜனநாயக கூட்டணியில் சேர்க்க தொடர்ந்து முயற்சித்து வருகிறது பாஜக. இந்த முயற்சி வெல்லுமா? அப்படியொரு கூட்டணி அமைந்தால் அதன் வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கும் என்பதை என்ன நினைக்கிறது தமிழ்நாடு பகுதியில் பார்க்கலாம். தமிழ்நாட்டுக்குள்ள எப்படியாவது உள்ள நுழைஞ்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு கேம் நடந்தது பிஜேபி. இந்த கேமோட ஒரு நாயகனா தான் விஜய் அவர்களை நம்ம தமிழ்நாடு மக்கள் பாக்குறாங்க. அவரை வச்சு எந்த காயும் நகர்த்த முடியாது. விஜய் என்டிஏ கூட்டணியில் வந்தா என்டிஏ கூட்டணிக்கு பலம் சேர்க்கணும்ன்றதான் என்னோட கருத்து. இப்போ நடிகருங்கிறத ஒரு அடையாளத்தை மட்டும் வச்சு அரசியல் காலத்துல வாக்கு சதவீதத்தை வாங்கிட முடியும் அப்படின்னு கேட்டா அது சாத்தியம் கிடையாது. போறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படி போனாலும் அது வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் மிக குறைவு. திமுகவை எதிர்த்து அரசியல் பண்ணணும், கூட்டணி கட்சிகள் அமையணும்டா, இது போன்ற பலமான கட்சிகளோடு சேர்ந்து கூட்டணி வச்சாச்சா வெற்றி வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். கூட்டணியில் சேர்க்கணும்னு சொல்றது அது அவங்க முயற்சி பண்றாங்க. ஆனால் தமிழக வெற்றி கழகம் கூட்டணியில் சேராது, தனிச்சு நிற்கி. பிஜேபியும் உள்ள நுழைய முடியாது. நடிகர் விஜய்க்கும் எந்த ஒரு மிகப்பெரிய வாய்ப்பும் நம்ம தமிழ்நாட்டு மக்கள் தரமாட்டாங்க. மக்களுக்காக தான் வந்திருக்காரா தவிர மற்றபடி கூட்டணி அமைச்சு பதவிக்காகவோ பணத்துக்காகவோ அவர் வரல. விஜய் இன்னும் தேர்தலில் அவருடைய சக்தியை நிரூபிக்காத தலைவராக இருக்கிறாரு. அதனால அவர் சக்தியை நிரூபிக்கணும்னு சொன்னா அதிமுக கூட்டணிக்கு வந்தா அவருக்கு லாபம், அதிமுக லாபம். அதிமுக கூட நடிகர் விஜய் கூட்டணி வைக்கிறத விட அரசியல் கழிச்சுட்டே போயிடும். தனிச்சு நிற்கிறவர் போய் அவர் எதிரிகிட்ட போயிட்டு இவர் சரண்டர் ஆகிற மாதிரி தான் தெரியுது. அது தனிச்சு நின்னாருன்னா அவருக்கு நல்ல வாய்ப்பு இருக்கும். விஜய் உள்ள இழுத்தா தான் இப்போ வெற்றி பெறதுக்கு 100% வாய்ப்புகள் இருக்கும். அப்படிங்கிறத நாடி அவரை உள்ள இழுத்து போட்டால் தான் கரெக்டாக இருக்கும். விஜய் வந்ததுனால இப்போ சிக்கலாகி போச்சு ஏடிஎம்கேக்கு. இல்லையா கொஞ்சம் வந்திருக்கலாம். அதிமுகவில் சேர்ந்தா கண்டிப்பா ஜெயிக்கிறதுக்கு சான்ஸ் கம்மி தான், 2 பேரும் வந்தாலுமே. ஆனால் வாய்ப்பு ரொம்ப குறைவு. அதிமுக கூட்டணியில் இடம் பெற்றாலும் இடம் பெறாவிட்டாலும் அதிமுக கூட்டணி வெற்றி பெறாது. கூட்டணி சேர்க்கல அப்படின்னு சொன்னா ஏடிஎம்கே ஜெயிக்காது. தாவேக்கா இருந்தா பெட்டரா அவங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டமா தான், இழுபறியா தான் போகும். விஜய் அவர் முதலமைச்சர் கனவுல இருக்கிறாரு. அவர் எந்த கூட்டணி தலைமை ஏற்றா அவர் போக மாட்டாரு. அவர் தலைமையில மற்ற கட்சி வந்தா அவர் ஏத்துக்குவாரு. விஜய் அதிமுக கூட்டணிக்கு சேர விஜய் தான் அவருடைய பலத்தை இழப்பாரே தவிர அதிமுகவுக்கு இதனால் எந்த லாபமும் கிடையாது. மக்கள் கருத்தா விஜய் என்டிஏ கூட்டணியோட கூட்டணி வச்சா நல்லது நாங்க நினைக்கிறோம். திமுக கூட்டணி அசுர பலத்தோட இருக்கு. விஜய் வந்தாதான் ஏடிஎம்கே ஜெயிக்க முடியும். கூட்டணியில இணைஞ்சாக்கா தாவேக்காக்கு நல்ல ஒரு எதிர்காலமோ நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கும். விஜய் ஏடிஎம்கே விஜய் வந்தாலும் ஜெயிச்சு போடலாம். வராட்டி ஜெயிக்க முடியாது.